முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய உயிரான துணை இந்த ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று கடந்த 5 நாட்களாக துடித்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள். நீ இன்று வரை உன்னுடைய மனதில் நடக்குமா நடக்காதா என தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடந்து விடும் தங்கமே. பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது அப்பா. இவ்விதமாக இழுத்து கொண்டே போவது நன்றன்று என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய். அது இதோ நிறைவுக்கு வருகின்றது தங்கமே. நான் அடிக்கடி கூறும் 2 பைசாக்களை உன்னுடைய கையில் நீ பத்திரமாக வைத்துக்கொள். அது நிச்சயம் உன்னை பாதுகாக்கும். பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பது அல்ல, அமைதியாக இருப்பதும் அல்ல. விருப்பத்திற்கு மாறாக விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் பொழுது அதனை சகித்து கொள்ளும் பெயர்தான் பொறுமை. என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அப்பாவிடம் முறையிடுவேன் என்று நீயே உனக்குள் சொல்லிக்கொள் தங்கமே. வித பொறுமையை வளர்க்க என்னிடம் நீ பிரார்த்தனை செய் தங்கமே. அது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். தன்னம்பிக்கை வளர 2 விஷயங்கள் மட்டும் தேவை. தைரியம் அதில் முதலாவது. இதை கடைபிடித்தால் எந்த ஒரு வேலையும் சுலபமாக முடியும். துணிவே வாழ்வில் துணை என்று உனக்கு தெரியாதா தங்கமே? எனவே முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள். அது கடவுளே உனக்குள் வந்து அழைத்து அமர வைக்கும். அடுத்து சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும். சுகம் துக்கம் என உன்னை ஒரு நாளும் நெருங்காது. தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியை பக்குவப்படுத்தி கொள்ளும் தங்கமே. உன்னுடைய உயிரான துணையும் உன்னிடம் வர வேண்டும் என்று நீ இத்தனை நாட்களாக பொறுமையோடும் தைரியத்தோடும் காத்திருந்தாய். இப்போது அவர் உன்னிடம் வந்து இதை ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும் என்று துடிக்கின்றார். வா, நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம். இனி நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொள்ளலாம். யாருடைய பேச்சை இனி கேட்க நான் தயாராக இல்லை. உன் பேச்சை மட்டுமே இனி நான் வேத வாக்காக எடுத்துக்கொள்வேன். இனி நீ என்ன சொன்னால் தலையாட்டும் பொம்மை போல் உன்னுடன் இருக்கின்றேன். என்னை இந்த ஒரு முறை மன்னித்து ஏற்றுக்கொள் என்று உன் துணை சொல்ல துடிக்கின்றார் தங்கமே. அவருடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கின்றது. அவரை மனதார இப்போது நீ ஏற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.